ஓம் சாந்தி. நான் நிரகங்காரி ஆத்மா. நான் பற்றற்ற இயற்கையை வென்ற ஆத்மா. நான் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா. தந்தை மற்றும் தாதா இருவருமே எப்படி நிரகங்காரியாக இருக்கிறார்களோ, சுயநலமற்ற சேவை செய்கிறார்களோ, தனக்காக எந்த ஒரு பேராசை இல்லையோ, அதுபோல நானும் கூட தந்தைக்கு சமமாக ஆகின்றேன். நான் வீட்டில் இருந்தவாறே அனைத்தையும் பராமரித்து கொண்டே சதா புத்தியின் மூலம் இவை அனைத்தும் தந்தையுடையவை என்று நான் உணர்ந்து கொள்கின்றேன். நான் ட்ரஸ்டியாகி இருப்பதால் அதிர்ஷ்டம் உயர்ந்ததாகி விடுகின்றது. நிச்சயம் இருப்பதால் யஜ்யத்தின் மூலம் பாலனை நடந்து கொண்டே இருக்கின்றது. நான் வீட்டில் ட்ரஸ்டியாக இருந்து சிவத்தந்தையின் பண்டாராவில் இருந்து சாப்பிடுகின்றேன். நான் தந்தைக்கு அனைத்து உண்மையையும் சொல்கின்றேன். பக்தி மார்க்கத்தின் சத்சங்கங்களை விட இந்த ஞான மார்க்கத்தின் சத்சங்கம் மாறுபட்டது. இங்கே நான் தாய் தந்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றேன். இவர் எல்லையற்ற தந்தையாகவும் தாயாகவும் இருக்கின்றார். நமக்கு அலௌகிக தந்தை மூலமாக சிவத்தந்தை ஆஸ்தி தருகின்றார். பிரஜாபிதா பிரம்மா கிரேட் கிராண்ட்ஃபாதராக இருக்கின்றார். தந்தை வந்து இப்பொழுது முழு உலகத்தையும் நம்மையும் சரியானவர்களாக ஆக்குகின்றார். நாம் இந்த சங்கமயுகத்தில் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தி பெற்றுக்கொள்கின்றோம். இந்த ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சதா சுகம், ஆரோக்கியம், செல்வம் அனைத்தும் நமக்கு கிடைத்து விடுகின்றன. தந்தை நமக்கு சுயநலமற்ற சேவை செய்கின்றார். தந்தை நிராகாரராக நிரகங்காரியாக இருக்கின்றார். நாம் உலகத்தின் எஜமானர் ஆவதற்காக இந்த ஞானத்தை தந்தை தருகின்றார். ஞான சூரியன் வெளிப்பட்டதும் அஞ்ஞான இருள் விநாசமாகிவிட்டது. அது பக்திக்கான மார்க்கம். இது சத்கதிக்கான மார்க்கமாகும். நாம் சிவத்தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்காக பையை நிரப்பிக் கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். நரனிலிருந்து நாராயணன் ஆகின்றோம்.
இந்த கல்பமே 5000 ஆண்டுகளினுடையதுதான். உண்மையில் முதலில் நாம் நிராகாரி மரத்திற்குரியவர்கள். பிறகு அங்கிருந்து இங்கே நாடக பாத்திரத்தை நடிப்பதற்காக நாம் வருகின்றோம். ஒரே ஒரு சத்குரு மட்டுமே அனைவருக்கும் சத்கதி அளிக்கின்றார். இப்போது நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து ராஜயோகம் கற்றுக்கொண்டு நரனிலிருந்து நாராயணனாக உலகின் எஜமானராக ஆகின்றோம். ஆகவே நமக்கு இந்த நஷா இருக்கின்றது. எல்லையற்ற தந்தை ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் பாரதத்தில்தான் வருகின்றார். அவரே துக்கத்தை போக்கி சுகமளிப்பவர். தந்தை கூட டிராமாவின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார். தந்தை நம்மை பூஜைக்குரியவராக ஆக்குகின்றார். தந்தை வந்து நமது ஆயுளை நீண்டதாக ஆக்கிவிடுகின்றார். என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை மட்டுமே நினைவு செய்வதால் தூய்மையாகி சதா ஆரோக்கியமானவனாக ஆகிவிடுகின்றேன். இதற்கு தந்தை கேரண்டி தருகின்றார். நாம் ராஜயோகிகள் மற்றும் ராஜரிஷியாக இருக்கின்றோம். தந்தை ஏழை பங்காளனாக இருக்கின்றார். ஏழைகளாகிய நம்மை பணக்காரர்களாக ஆக்குகின்றார். நாம் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருந்தோம். பிறகு 84 பிறவிகளுக்கு தூய்மையை இழந்து விடுகின்றோம். இப்போது மீண்டும் நாம் தூய்மையாக ஆகின்றோம். எப்போதும் சுகம், சாந்தி, செல்வத்தின் கடலாகிய தந்தை கிடைத்திருக்கிறார் என்ற பெருமிதத்தில் நான் இருக்கின்றேன். நமக்கு அனைத்தும் ஒருவரிடமிருந்து கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட தந்தை முன்னிலையில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்ற போதை இருக்கின்றது. அவரே நமக்கு படிப்பு சொல்லித் தருகின்றார். எனது அகங்காரத்தை விட்டு தந்தைக்கு சமமாக சுயநலமற்ற சேவை செய்கின்றேன். நான் நிரகங்காரியாகி இருக்கின்றேன். நான் தேவதூதராகி அனைவருக்கும் செய்தியை கொடுக்கின்றேன். அனைத்து பொருட்களிலிருந்தும் விடுபட்டு பற்றற்றவராகி இயற்கையை வென்றவராக ஆகும் ஆத்மா நான். எனது எனது என்ற குழப்பங்களை விடுத்து எல்லையற்றதில் நிலைத்திருக்கும் விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா நான்.
என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.